எல்லாம் உயர் சரணாகதி. கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது, கொஞ்சம் கூட நான்கத அகம் இருக்கக்கூடாது, அழுக்கு இருக்கக்கூடாது, எனக்கு தெரியும் எல்லாம் அப்படின்னு இருக்கக்கூடாது. மொத்தத்தில் அதாவது எதுவுமே இல்லாத நிலையில் நிராயுத பாணியா அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது மனம் அம்மனமாக வேண்டும் அப்படின்னு அகத்திய பெருமான் சொல்லுதார். மனம் அம்மனமாக வேண்டும் அப்படின்னு சொல்லுதார். எந்த விஷயமும் இல்லாமல் ஒரே கும்பிடு, பாஞ்சாலி ஓட்ட கும்பிடு மாதிரி கையை ரெண்டையும் தூக்கிட்டேன்னா போதும், ஒரு நாள் தூக்குனா கூட போதும்னு சொல்லுதாங்க. அதுக்கு தான் இந்த நாட்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதை சீடர்கள் மீண்டும் மீண்டும் சந்தர்ப்பம் கிடைக்கலாம் நாங்கள் சொல்லிக்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மாலை போடலைனாலும் சூட்சம மாலை அணிஞ்சுக்கோங்க. மாலை போடுறது ஒரு சரியான, அது ஒரு யுக்தியாக சொல்லப்படுது. எப்பவும் சிவசபையை சுமந்துக்கிட்டு இருக்கிற நிலை. வருங்காலங்களில் ஏகப்பட்ட மாலை போட்ட சீடர்கள் இங்கே படபடையாக வர இருக்காங்க. ஆனால் இப்போ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. மாலை போடாட்டாலும் பரவாயில்ல, சரணாகதி, உயர் சரணாகதி அடைஞ்சிக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுதான், இங்கே மாலை போடுறது ஒன்றும் பயம் கிடையாது. ஒன்று அங்க சக்தி சுத்தி ஆத்ம சுத்தி இருந்தால் போதும்னு சொல்லியாச்சு. உணவு முறைகளில் கூட உங்களுக்கு விரத முறைகளில் கூட கட்டுப்பாட்டை தளர்த்தியாச்சு. நாட்களும் உங்களுக்கு குறைச்சிக்கிட்டே வருது. நீங்கள் எத்தனை நாட்கள் போடுறதுக்கு வசதி இருக்கோ அத்தனை நாட்கள் போட்டுக்கோங்க. ஏன்னா இங்கே உயர் சரணாகதி கொண்ட சீடர்கள்லாம் இருக்காங்க. அவங்களாம் முங்கி எதுனாலும் அகத்தியர் தான், அகத்திய பெருமான் தான் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு மாலை கூட அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சூட்சமாகவே மாலை சூடிடுவாங்க. இங்கேருந்து ஓரளவுக்கு மனம் அங்கிட்டு இங்கிட்டு போகும், கொஞ்சம் நினப்பு வராமல் இருக்குங்கிறவங்க இயல்பில் அந்த மாலை போடையில் அப்படி உள்ளுக்குள்ளே அப்படி உறுத்திக்கிட்டே இருக்கும். மாலை கழுத்தில் கிடக்கு இறை சித்தனை சமந்து கிடக்கும். இறை சபையை, அகத்தியனை, பரந்தாமனை, 10 அவதாரங்களை, அண்ட பிரம்மாண்ட நாயகன் சிவபெருமானை, அவன் மகன் விநாயகப் பெருமானை, திருமுருகனை, எல்லாம் முக்கோடி தேவர்களை, உங்கள் குல தெய்வத்தை எல்லாத்தையும் உங்கள் முன்னோர்கள் மூத்தோர்கள் புண்ணியம் செஞ்சவங்க எல்லாரும் அந்த மாலைக்குள்ளே இருக்காங்க. அதான் இது சிவமகா சித்த மாலைன்னு சொல்லுதாங்க, அகத்திய மாலைன்னு சொல்லுதாங்க, பிரபஞ்ச சபை பிரபஞ்ச மாலை, என்னன்னாலும் இதை சொல்லிக்கலாம். நீங்கள் இதுக்கு என்னது ஒன்றுமே இருக்கக்கூடாது உங்கள்கிட்ட. எளிமை எளிமை எளிமை. அதிகாலையில் எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்தத்தில் சபையை பார்த்து வணங்கி நிற்கணும். வணங்கி நிற்காட்டாலும் பரவாயில்ல, உடம்புக்குள்ளேயே உங்களுக்குள்ளே ஊறிடும் சிவசபையோட நினப்பு. அப்படி இருக்கையில் உங்களுக்கு காட்சிகள் தெரியும், எல்லாங்கள் தெரியும், அனுகிரகங்கள் கிடைக்கும். நாள்பட்ட துன்பங்கள், துயரங்கள், வினை பயன்கள், பிணி பீட எல்லா விஷயங்களும் ஓடதுக்கு உண்டான அற்புதமான நிலை இருக்குது. சஷ்டிக்கு பின்னாடி, சஷ்டி வரைக்கும் அந்த விஷயங்கள் உங்களுக்கு இருந்து ப்ராசஸ் ஆகி சஷ்டிக்கு பிறகு உயர் சீடனுக்கு ஒன்றுமே இருக்காது அப்படின்னு இங்கே உத்தரவாதம் கொடுக்காரு அகத்திய பெருமான். இது உங்களுக்கு மட்டும் சொல்லலை, பறைசாற்று நிலைகளில் எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்கு சொல்லுது. இது மாதிரி ஒரு சந்தர்ப்பம் என்ன சொல்லுவாங்க, இந்த என்னென்னலாம் சொல்லுவாங்கல்ல, ஆப்பர் அப்படிம்பாங்கல்ல, சித்த சபை சரியான சித்தர்களும் ஆப்பர் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. 100க்கு 50க்கு 50 தள்ளுபடி. இந்த மாதிரி 10 வருஷம் 15 வருஷம் பயணப்பட்டு வந்த சீடர்களுக்கு உண்டான அந்த வல்லமையை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எப்படியாச்சும் வாங்க கொடுப்போம் அப்படின்னு சித்தர்கள்லாம் தேவர்கள்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. முருகப்பெருமான் அவ்வளோ ஆற்றலாக வேலை ஃபுல்லாக விதைச்சிக்கிட்டு இருக்காரு. பிரபஞ்சம் முழுவதும் இங்கேருந்து சீறி பாஞ்சிக்கிட்டு இருக்கு, எப்போ பார்த்தாலும் பரப்பிட்டுக்கிட்டே இருக்குது. அந்த நிகழ்வில் எல்லாரும் கலந்துக்கோங்க. ஓம் அகதீசாய